வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனலுக்கான. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான 2025க்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணால், அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுன்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து 10th 11th 12th ஸோ 3 ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஒரு கொஷின் பேப்பர் இஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய அப்கமிங் குவார்டர்லி 2025 எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சிலது வந்து நான் இம்பார்ட்டன்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். மோஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ கிராமர் பார்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல்லேயே டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரிலாம் வந்தோம் அப்படின்ற ஸ்லோனஸ்க்கு ஒரு வகையாகவும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 1 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தி எனி 7 ஆஃப் தி ஃபாலோவிங். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த லைனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 ஸோ ஆன்சர் தி எனி 7 ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ 3 மார்க் ஒரு கொஷினுக்கு. ஸோ 7 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சன் தே யூஸ்டு ஃபார் லாஃப் வித் தேர் ஆட்ஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்ல நம்ம சொன்ன கொஷின் தான். ஸோ இந்த கொஷின்லாம் நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக வந்து பார்த்துக்கன்னா. ஸோ இந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்லேயே வந்து ஒரு எலி டெஸ்ட் மாதிரி ஒரு எக்ஸாம் மாதிரி போட்டு நீங்கள் எழுதி பார்த்து நல்லா வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 50-60 எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எழுதும்போது இதை விட நீங்கள் அதிகமாக தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஓகேவாங்கண்ணா? ஸோ அதனால் இந்த ஒரு கொஷினை வந்து நல்லா தரவாக பார்த்துங்க. உங்களுடைய ஸ்கூலில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினோ எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினோ வந்து இது மோஸ்ட்டாக வந்து மேட்ச் ஆகும். அதனால் வந்து இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நல்லா தரவாக வந்து படிச்சுருக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க செல்லஸ்கண்ணா. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இதோட இந்த பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கன்னா. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை கண்ணா.